राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो व्रजमंडल की जय। व्रज மண்டலம். விரஜ அப்படின்னா செல்லுதல், செல்லும் வழி, மாட்டு கொட்டகை, மாடுகள் செல்லும் இடம், இப்படி பலவிதமான அர்த்தங்கள் காண கிடைக்கிறது. ஸோ விரஜமண்டலம் அப்படின்றது கோக்களுக்கும் கோபாலர்களுக்குமான இடம். இப்படி மெக்கானிக் ஷாப் சொல்லுவோம், நிறைய இடங்கள் சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு இடத்த வச்சுட்டு இதெல்லாம் டாக்டர்ஸ் காலனி, இதெல்லாம் போலீஸ் குவார்ட்டர்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி மாடுகள், கோப்பர்கள், கோபிகைகள் இவர்களுக்கான ஸ்தலம் விரஜமண்டலம் அப்படின்னு பெயர். அந்த விரஜமண்டலத்தினுடைய ரொம்ப அழகான அற்புதமான இடங்கள் ஒவ்வொன்றா நம்ம மானசீகமாக இங்கும் அங்குமா அலைஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். அந்த விரஜமண்டலத்தில் ஜாவட் இதெல்லாம் சொல்ல நந்தகிராமம் சொல்லும் பொழுது, பர்சானா சொல்லும்போது இடைப்பட்ட இடத்துல தான் வர்றது. ஆனால் பின்னாடி சொல்லணுன்றதுக்காக பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். நேற்றையே சொல்லியிருந்தேன், ராதாராணியினுடைய மாமியார் வீடு இதுதான் அப்படின்னு. ஸோ ராதாராணி அபிமன்யுன்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிண்டாள். இது எல்லாமே மாயா லீலா. ஒரு வருஷ காலம் அதான் சொல்லியிருந்தேன். அகாசுர வதம் நடந்தது 5 வயசில். இந்த கேள்வி தான் கேட்டிருந்தேன். குழந்தைகள் அதை வீட்டுக்கு சொன்னது 6வது வயசில். ஸோ ஒரு வருஷ காலம் பிரம்ம மோகன லீலா. அந்த ஒரு வருஷ காலத்தில் தான் பிரஜமண்டலத்தில் இருக்கக்கூடிய கோப குழந்தைகள் கோபிகைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. ஸோ அந்த சமயத்தில் விரஜமண்டலத்தில் பலராமன் கிருஷ்ணனை தவிர மற்ற எல்லா சகாக்கள், எத்தனை பசங்கள் இருந்தாலும் அத்தனை பேருமே கிருஷ்ணன் தான். ஸோ அந்த கோபிகைகள் எல்லாருக்கும் பாக்கியம் கண்ணனையே கல்யாணம் பண்ணி கொண்டார்கள் அப்படின்னு. கண்ணன் எல்லாருக்கும் பரமாத்மா, எல்லா ஜீவாத்மாவும் அவனைத்தான் அடையணும். அது எப்படி சரியா வரும் அப்படின்னா, சூரியன் உதிக்கிறது. உலகத்தில் பல இடங்கள்ல தாமரை குளம் இருக்கும், எங்கெங்கேயோ இருக்கும். நான் கேரளாவில் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகாக திருநாவாய் முகுந்தன் அந்த கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் போனால் பெரிய தாமரை குளம். இந்த திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் மார்த்தாண்டம் வழியாக திருவனந்தபுரம் வழியில் நிறைய தாமரை குளங்கள் உண்டு. சுங்கான் கடையெல்லாம் சொல்லுவோம், ஆரல்வாய் மொழி, அங்கெல்லாம் நிறைய தாமரை குளங்கள் அங்கே பார்த்துருக்கேன். ஒடிசாவில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். பிருந்தாவனம் பக்கம் நிறைய பார்த்துருக்கேன். பன்றிபுரத்துக்கு அவுட் சைடில் எங்கேயோ போகும்போது பார்த்துருக்கேன். துவாரகைக்கு போகிற வழியில் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் பார்த்த இடங்கள். அப்போ இப்போ இந்த குளத்தில் இருக்கக்கூடிய தாமரைகள்லாம் எங்கெங்கேயோ இருக்குது. ஆனால் அத்தனை தாமரைகளும் இதெல்லாம் அந்த சேம் ஜோனில் நான் சொல்கிறேன். இந்த அத்தனை தாமரைகளுமே
சூரியோதயம், சூரியன் உதிச்ச பிறகு அழகா அந்த சூரிய வெளிச்சத்தினாலே மலர்கின்றன. ஒரே சூரியன் தான் அத்தனை தாமரைகளையும் மலரச் செய்கிறது. ஒரே கண்ணன் தான் அத்தனை இதய தாமரைகளை மலரச் செய்கிறான். ஒரே ஒரு சூரியன் கிருஷ்ணச்சந்திரன், பல தாமரைகள், பல கோபிகைகள், எல்லாரையும் அழகாக அந்த தாமரைகளை மலரச் செய்யக்கூடியவன் கண்ணன். கண்ணனுக்கு தான் தெரியறது. மாண்டாசுர செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து அப்படிங்கிற தாமரை மலர்றதுன்றா இல்லையா, அப்படிதான். இப்போ நம்மளே நிறைய பேருக்கு நார்த்தில் இருக்கவளுக்கு மலையாளம் தெரியாது. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் குருவாயூரப்பன் அப்படின்னா நன்னா தெரியும். அவனும் கண்ணன். பல பேருக்கு பண்டரிபுரம் தெரியாது. சவுத்து நமக்கு வந்து தெரியும் வச்சுக்கோங்க. இதே உத்தராகண்ட் பக்கம்லாம் போனால் எத்தனை பேர் தெரியும் தெரியாது பாண்டுரங்கன். ஆனால் மராட்டிக்கார ஆளுக்கு பாண்டுரங்கன் தான் கிருஷ்ணன். துவாரகா, அவர்களுக்கு துவாரகாதீசன் தான் கண்ணன். எத்தனை பேருக்கு உடுப்பி தெரியும்? இன்னைக்கு ஏதாவது நம்ம கிராமங்களில் போனோம் வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டிலையோ நிறைய பேருக்கு உடுப்பி கிருஷ்ணன்லாம் தெரியாது. ஆனால் மத்வ சம்பிரதாயத்திற்கு வாழ் உடுப்பி கிருஷ்ணன் என்ன தெரியும். இந்த மாதிரி நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். ரைட். ஆனால் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறது கிருஷ்ணன் தான். சில பேருக்கு பாண்டுரங்கனாக, சில பேருக்கு குருவாயூர் அப்பனாக, சில பேருக்கு துவாரகாநாதனாக, சில பேருக்கு அனந்த பத்மநாபனாக, சில பேருக்கு உடுப்பி கிருஷ்ணனாக, புரி ஜெகநாதன். எத்தனையோ பேருக்கு தமிழ்நாட்டில் ஜெகநாதன் பேர் தெரியும். ஜெகநாதன்னா புரியில இருக்கான்றது தெரியாது. அந்த உருவம்லாம் பார்த்தா என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு தான் தோணும். அதனால கிருஷ்ண லீலை, கிருஷ்ண அனுபவம் அப்படின்றது பல விதமாக உண்டு. சரியா? ஸோ கண்ணனே அவ்வளோ உருவங்கள், அவ்வளோ நண்பர்கள் உருவம் எடுத்துட்டு எல்லா கோபிலும் கல்யாணம் வேண்டாம். ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த குழந்தைகள்லாம் வர. ஆனால் அவளுக்கெல்லாம் எனக்கு எப்படி கொண்டாட்டி அப்படின்னு கேட்க தோணலை. அவளுக்கு என்னமோ கல்யாணம் ஆன ஞாபகம் இருந்தது. இதெல்லாம் கிருஷ்ணலீலையோட ஸ்பெஷாலிட்டி வச்சுக்கோங்களேன். நத்திங் ராங். அது மேலே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, விட்டுருங்க, பரவாயில்ல. இந்த இடம்லாம் இருக்குது, அதனால சொல்லிட்டு இருக்கேன் நான். அது ஒன்று கேட்டேன். அதுக்கப்புறம் ராதா கல்யாணம் எப்போ நடந்ததுன்னு கேட்டேன். ராதா கல்யாணம் கண்ணனோட இந்த 4 மாச லீலை தான் இருக்கு பாருங்க. பூத்தனாவதம், சகடாசுரன், திருணாவர்தன், இதெல்லாம் முடிஞ்ச உடனேயே ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்துடுறது கர்க சம்ஹிதைப்படி. இந்த 2 கேள்வியும் கேட்டிருந்தேன். ஸோ இப்போ நாம இந்த ஜாவட் அங்கே இருக்கும். சில இடங்களில் சொல்லும் பொழுது யாவவட்டம் அப்படின் பொழுது, யாவா அப்படின்னா ரெட் கலர்னு நான் சொன்னேன். சில இடங்கள் இப்படி காண கிடைக்கிறது. ராதிகா ராணியருடைய பாதங்கள்ல அழகாக அந்த சிவப்பு பூச்சை பூசிட்டு கண்ணன் ராதிகாவினுடைய செந்தாமரை பாதங்களை தன் நெஞ்சில் அப்படி வச்சுண்டான் அப்படின்னு இந்த இடத்துக்கு ஒரு பெயர். அந்த வடவிருஷத்துக்கு கீழே அப்படி வச்சுண்டான். ஸோ ஒரு ஆலமரத்து கீழே கண்ணன் ராதாராணி திருவடிகளில் அழகா என்ன சொல்றது, செங்குழம்பு சிவப்பான இருக்கக்கூடிய அந்த செஞ்சாந்துன்னு சொல்லுவா. அந்த செஞ்சாந்தை எடுத்து பூசிட்டு அழகாக அதை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே தன் நெஞ்சில் ராதாராணியுடைய திருவடியை வைத்து கொண்ட இடம் ஜாவட் அப்படின்னு காண கிடக்கிறது. ஸோ அந்த ராதாராணியை, அவருடைய அந்த சாயா ரூபத்தை மனைவி அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருவன் இந்த அபிமன்யு. மற்றபடி ராதாராணி பக்கத்துலாம் வரவும் மாட்டான். ஏ ராதே எங்க வா, அதை எடுத்துன்னு போய், அவ்வளோதான். அது கணவன் உலகத்துக்கு அவ்வளோதானே வழிய. மற்றபடி அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அம்மாவும் தங்கையும் சொல்றதை கேட்பான், அவ்வளோதான்.
ராதாராணி பாட்டுக்கு அவள் அந்த வீட்டு வேலைகளை பண்ணுவா, அப்படிதான். ஸோ இந்த ராதாராணி அவளை பார்க்கறதுக்கு கண்ணன் இங்கே வருவான். இப்போ எல்லாருக்குமே இந்த கண்ணன் மேலே ஒரு சில பேருக்கு ஒரு பயம் உண்டு, கேரண்டியாக பொறாமையும் உண்டு. அவன் எல்லாரையும் வசப்படுத்திடுறான், எப்படியாவது தன் வீட்டு பொண்ணுங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் உண்டு. அது அப்படித்தானே இருக்கும். ஏன்னா தனக்கு மரியாதை குறைஞ்சிருமோன்ற கவலை எல்லாரும் இருக்க தானே செய்யும், ரைட்? தன்னுடைய இழந்துடுவோமோ. இப்போ நிறைய பேர் பெண்கள் கோவிலுக்கே போயின்னு இருக்கா, தன்னை கவனிக்கலைன்னா ஒரு ஆதங்கம் வரும், எனக்கு ஒரு விலையே கிடையாது, எனக்கு ஒரு மரியாதையே கிடையாது இந்த வீட்டில். அதாவது அந்த இன்செக்யூர்டு ஃபீலிங் இருக்கிற மனுஷாளுக்கு இது ஒன்றும் பண்ண முடியாது. வெரி காமன். இப்போ அப்பாக்கள் இருக்கா, பெண்களை ரொம்ப கொஞ்சம் இருக்கா, பெண்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் வரும், விருப்பம் வரும், பொறாமை வரும் பசங்கிட்ட. அந்த மாதிரி மனைவி மகனை ரொம்ப கொஞ்சரா, அவனுக்கு ரொம்ப விலை கொடுக்குறா அப்படின்னா அப்பாவுக்கு ஒரு பொறாமை வரும். இதெல்லாம் தாண்டி வராமல் இருக்கிறதுக்கான அழகான அந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும். எல்லாம் வரும். இன்னும் நிறைய உண்டு வச்சுக்கோங்களேன். இப்போ அக்கா தம்பி அண்ணன் தங்க ஒரு 5-6 பேர் இருக்கா வச்சுக்கோங்க. அதில் யாரோ ஒரு அண்ணனோ தம்பியோ ஒரு சகோதரி கிட்ட நன்னா பழகலை, இன்னொருத்திட்ட பெருசாக பழகலை அப்படின்னா உடனே அவளுக்கு பொறாமை வரும். ஆஃபீஸ்லேயே ஒரு 5-6 பேர் இருக்கா, சில பேர்கிட்ட என்ன பேசுகிறா, சில பேர்கிட்ட பேசலை அப்படின்னா அவளுக்கு பொறாமை வரும். மடங்கள், குருமார்கள், சிஷ்யர்கள், அவளுக்குள்ளேயே குரு அவளுக்கெல்லாம் ஒரு தனியாக மரியாதை கொடுத்துருக்கார், தனியாக அவளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்கார். அவளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியறது, அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியறதே இல்லை. இப்படியெல்லாம் நினச்சி பொறாமப்பட்டு அதுவும் உண்டு. குரு அதுக்கெல்லாம் கவலையும் பட மாட்டார் வச்சுக்கோங்க, நீ ஒன்றை மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ கண்ணன்னா அதுக்கெல்லாம் ஒரு பயம், ஒரு ஜாக்கிரதை உண்டு. இந்த கண்ணன் அப்பப்போ இங்கே வருவான், ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ரீலை பண்ணுவா வச்சுக்கோங்களேன். ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறான் கண்ணன், இந்த ஜாவட், இந்த ஜட்டிலா வீட்டுக்கு வரான். ஜட்டிலா கி ஹவேலி அப்படின்னு பேர். ஹவேலினா பெரிய வீடு, நிறைய ரூம்ஸ் இருக்கும், அதான் ஹவேலின்னு பேர். அந்த ஹவேலின்ற பேரில் ஒரு கிருஷ்ணனோட கோவில் உண்டு, ரொம்ப ஃபேமஸ். யாரும் கண்டுபிடிச்சுக்கோ, அது கோவில் கிடையாது, இன்றைக்கும் அது ஹவேலி தான். அந்த ஹவேலியில் தான் அவன் இருக்கான். இந்த ஹவேலின்ற வார்த்தை என்ன, ஹிந்தியா என்ன, அதையும் கண்டுபிடிக்கும். இன்னி வரைக்கும் அந்த ஹவேலியில் தான் அவன் இருக்கான். ஓகேவா? ஸோ அந்த வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு கண்ணன் வரான். ஒரு கண்ணன்ல வரான். வரும்பொழுது அவன் அபிமன்யு வேஷத்துல வரான். ஜட்டிலா கிட்ட சொல்றாமா, இந்த கண்ணன் ரொம்ப திருட்டுத்தனம் பண்றான், கொஞ்ச நேரத்தில் அவன் என்னோட வேஷத்துல வருவான், இப்படிலாம் அவனை ஏமாத்த பார்ப்பான், ஜாக்கிரதை. நான் உள்ள போயிடுறேன், அவன்கிட்ட விஷயம் சொல்லி வைக்கிறேன், அப்படியே வருவான் பாரு, ஏ குட்டிலா நீ அம்மாவோட இரு, பார்த்துக்கோ, நான் சொல்றதுக்கு உண்மையா போய் நீங்களே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். ராதாராணி வீட்டில் இருக்க, அவளுடைய மேல ராதாராணி கிருஷ்ணனுடைய, ராதாராணி அபிமன்யுடைய பெட்ரூம் மேல இருக்கு. ஸோ கண்ணன் அங்கே போயாச்சு அபிமன்யு ரூபத்தில். உடனே ஜட்டிலா அவங்கள கையில் கம்பல்லாம் வச்சுட்டு பார்த்துருவோம், எவரை நல்லா கத்தி கத்தி சொல்றான் கிருஷ்ணன். அப்ப என்ன ஆயிடுறது, அக்கம் பக்கத்தில் வீடுகள் இருக்கும், எல்லாருக்கும் கேட்கறது, வரட்டும், இதே வேலையா போச்சு அவனுக்கு, என்ன வேலை நினைச்சிருக்காத கிருஷ்ணன், இன்னும் நிம்மதியா வச்சிருக்க முடியாதா பெண்களை, பெரிய இம்சையா போச்சு இவனோட அப்படின்னு. என்ன இருந்தாலும் அவ ஊருக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, அவளை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. அவன் எல்லாரும் கூட்டி நிற்கிறா. கொஞ்ச நேரத்தில் பாவம் உண்மையான அபிமன்யு வந்தான்.
வந்தா ஜட்டிலாம வாசனை போடா, எங்கே வந்தா வீட்டுக்கு? அவன் சொன்னான், அம்மா என்னாச்சு உனக்கு? உனக்கு வர வர கண் பார்வை ரொம்ப மங்கி போயிடுது. நான் தான் அபிமன்யு, உன் பிள்ளை வந்திருக்கேன். ஓ, என் பிள்ளை வருஷத்தில் வந்தா ஏமாந்துருவோமா? என் பிள்ளை எவ்வளோ புத்திசாலி தெரியுமா? சொல்லிட்டான் ஏற்கனவே, நீ அவன் வேஷத்தில் வருவாய், எங்கள் வீட்டு பொண்ணு ராதாராணியை பாப்பாயின்னு. போடா போ, போக்கத்தவனே வந்துட்டான். அம்மா வழிவிடுமா, எனக்கு வெளியில் போன பணம் எடுத்து சொல்லின்னு இருக்க, என்ன திமிரு உனக்கு அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிறதுலாம் எடுத்து தடி எடுத்து அவனை அடிக்க, ஜட்டிலா குட்டிலா அம்மாவும் சகோதரியும் அவனை அடிக்க, ஊரெல்லாம் ஏன்னு கத்தி அவாவா என்னென்னமோ கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அவன் மேலே போட, என்னடா பம்பா போச்சு இது என்ன? அவனுக்கு ஒன்றும் புரியல, அபிமன்யுவுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே இதெல்லாம் நடக்கிறது. மேலே கண்ணன் ராதியோட நின்று இத்தனையும் பார்த்துட்டு இருக்கான், சிரிச்சுட்டு இருக்கான். கண்ணன் மற்றவாளுக்கு அபிமன்யுவா தெரியுறான், ராதாவுக்கு கண்ணனா தெரியும். ராதாராணி மேலே வந்து ஹே ராதே அப்படின்றான். இந்த குரலை கிட்ட என்னமோ பண்ணுறது ராதாராணிக்கு. திரும்பி பார்த்தா அபிமன்யு அப்படி திடுக்குன்றது. அடுத்த க்ஷணம் கிருஷ்ணன் அபிமன்யு ரூபத்தை விட்டு தன் ரூபத்தை எடுத்துக்கிறான். இப்படி கண்ணன் அழகான ஒரு லீலையை பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கிறது. இதென்ன அழகான லீலையா அப்படின்னு தோணித்தனா, இந்த குழந்தைகள்லாம் பொய்யா விளையாட்டுல அந்த மாதிரி விளையாட்டு இது. அபிமன்யுக்கு என்னன்னு தெரில, அவனோட பூர்வ ஜென்ம கதையெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது. அவனுக்கு எப்படி இப்படி ஒரு பாக்கியம், இப்படி ஒரு அனுபவம். ராதையும் கண்ணனையும் நினச்சிட்டே இருந்தான் அவன். சரி, ராதைக்கே இப்படி நிலைமை அப்படின்னா, அதாவது அந்த விரகம், அந்த தாபம், அந்த ஏக்கம் இது இருக்கிறதுக்காகவே இப்படி ஒரு லீலை அப்படின்னு சொல்லி பெரியவாளுடைய நிர்ணயம் இது. ஸோ ஜட்டிலா கி ஹவேலின்னு பேர். இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னா, இங்கே ஒரு ரூம் இருக்கும், அதில் வந்து ஜட்டிலா குட்டிலா அபிமன்யு அவர்களும் இருப்பா. ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ராதாகாந்த மூர்த்தி உண்டு, ராதையும் கண்ணனும் இருப்பான். அப்புறம் மாடி இருக்கும், அங்கே வந்து ஸ்ருங்காரஸ்தலா. அங்கே என்னென்னா ராதைக்கு கண்ணன் அழகா தலையெல்லாம் வாரி அவளுக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணி விடுவான். நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு, ஜாவத். அது இன்னும் நிறைய இடங்கள் உண்டு, ஒவ்வொன்றா சொல்கிறேன், சரியா? ஸோ கண்ணன் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவான், எப்படி வேணாலும் லீலை பண்ணுவான். அவன் ஸ்வதந்திரன். நீங்கள் நாமஜனம் பண்ணிகிட்டே இருங்கோ. உங்களுக்கு மனைவி, கணவன், குழந்தை, பந்துக்கள் எல்லாம் இருக்கட்டும், எல்லாரோடையும் வாழுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் கண்ணன் உங்களோடு வாழ்கிறான். உந்தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. கண்ணன் ஏற்கனவே வா வீட்டில் அபிமன்யுவா வாழ்ந்திருக்கானே ஒரு வருஷம். ஜட்டிலா குட்டிலா வா வீட்டில். அது மாதிரி அந்த ரஜபூமியில் இருக்கக்கூடிய எல்லார் வீட்டிலையுமே கண்ணன் அவரவர்களுடைய பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கான். அந்த ஒரு ஆசீர்வாதம் அவன் பண்ணியிருக்கான். அதெல்லாம் எப்படி நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, ரைட்? அப்படி ஒரு அழகான ஒருவன் கண்ணன். இந்த லீலையை புரிஞ்சுக்கிறதுக்கு பகவான பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் ஒரு காலகட்டத்தில் கண்ணனே உங்கள் வேண்டப்பட்டவர்களாக இருந்திருக்கான், இப்படியும் பார்த்துக்கலாம். எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இல்லையா அது? இப்போ பிரத்யும்னெல்லாம் எடுத்துக்கோங்களேன். கண்ணனே அவனுடைய அப்பா, ருக்மிணி மாதாவே அவனுடைய அம்மா. அனிருத்தன் கண்ணனே அவனோட தாத்தா. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா அதெல்லாம்? கண்ணன் நம்ம தாத்தாவா, கண்ணன் அப்பாவா எத்தனை பேர் பார்க்க தெரியும்? அப்பாவை கூட பார்த்துருவோம், தாத்தாவா எத்தனையோ வயசு. கிருஷ்ணன் வந்து எத்தனையோ வயசுக்கு அப்புறமா நம்மளாம் வந்துருக்கோம். ஆனால் நம்ம இன்னும் கிருஷ்ணனை தாத்தான்லாம் சொல்லியே, ரைட்? ராதே கிருஷ்ணா. மீதி விஷயம் அடுத்ததில். ராதே கிருஷ்ணா.
राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय। राधे कृष्णा।